மோசே ரொம்ப தெளிவா சொல்றாரு, உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. ஆமென் ஆமென் சொல்லாமே. ஆமென். இந்த ஜனங்களை இப்படி வல்லமையினாலே கொண்டு வந்தீரே. எங்கிருந்து அழைச்சிட்டு வந்தாரு அப்படின்னா நல்லா கவனிக்கணும். எகிப்துல இருந்து அழைச்சிட்டு வராரு. எகிப்துல இருந்து மீட்கிறாரு, மீட்டுட்டாரு. எப்படி மீட்கிறாருனாக்கா அவருடைய வல்லமையினாலே. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமே. அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால மீட்கிறாரு. ஆமென். இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஒரு எகிப்துல மாட்டினது போல விசுவாசிகள் மாட்டின்னு இருந்தீங்கன்னா, ஆமென், ஒரு எகிப்துல மாட்டினுகிற பிரச்சனையை போல மாட்டின்னு இருந்தீங்கன்னா, ஆமென், ஒரு எகிப்துல சிக்கினது போல நீங்க சிக்கின்னு இருந்தீங்கன்னா, ஆமென், ஒரு எகிப்துல மாட்டிக்கின ஒரு மனக்குழப்பத்தை போல நீங்க மாட்டின்னு இருந்தீங்கன்னா, ஆமென், அல்லேலூயா, ஆண்டவர் நிச்சயமா சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொண்டு உங்களை மீட்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? இப்பதான் ஆண்டவர் வந்து சொல்ல வராரு. என்ன சொல்ல வராருனாக்கா, நான் உன்னை பிரச்சனையிலிருந்து, குழப்பத்திலிருந்து, வேதனையிலிருந்து, நிந்தையிலிருந்து, அடிமைதனத்திலிருந்து, எகிப்திலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்தேன். எப்படி மீட்டு கொண்டு வந்தேன்னாக்கா மோசே சொல்றாரு, அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால மீட்டு கொண்டு வந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையில மீட்டு கொண்ட இந்த ஜனங்கள் அந்த வல்லமையை டெம்பரவரி நினைச்சுக்கின்னு அந்த வல்லமை அவங்களுக்குள்ள இருந்து நீக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். அவருடைய வல்லமை செயல்பட்டால் செயல்பட்டதுதான் அது கடைசி பரியந்தமும். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? இப்ப மோசே சொல்ல வராரு, அவருடைய வல்லமை நிமித்தமாய் நீர் மீட்டு வந்தீரே. ஆமென். அப்போ அவருடைய வல்லமையானது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையானது நிரந்தரம். ஆமென். சொல்லுங்க நிரந்தரம். சொல்லுங்க நிரந்தரம். நீங்க விசுவாசியா இருந்து எந்த பாடல இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களை மீட்டெடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மீட்டெடுத்துட்டு அவர் உங்களை விட்டு போறவர் இல்லமா. ஆமென். மீட்டெடுத்துட்டு அவர் உங்களை விட்டு போயிடுறவர் இல்லமா. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவர் மீட்டு உங்களை கொண்டு வந்து அவர் உங்களோடு கூட மிகுந்த வல்லமையாய் செயல்படுகிறவர்னு சொல்லுது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுங்க. கடைசி வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை செயல்படுத்த வைக்கிறாராம் அவருடைய வல்லமை நிமித்தமா. ஆமென். ஆமென் சொல்லாமே. எத்தனை பேர் பாடு, நிந்த, அவமானம் எல்லாத்திலும் இருக்கிறியோ, அதுல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற வல்லமை மூலமா நம்ம வெளியே வர முடியும். ஆமென். முடியும். அல்லேலூயா. முடியாதுன்னு ஒரு விசுவாசி வாயிலே வரவே கூடாது. முடியும், முடியும், முடியும். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நான் அனுதினமும் உணரணும். அல்லேலூயா. ஆமென். உணரணும். உணர்ந்தா மாத்திரம்தான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மீட்டெடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். மீட்டு கொண்டு வந்தீரே. அல்லேலூயா.